இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரெத்த ஆடு ஓடி இருக்கு. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு டவுன்ல தான் இருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. நிஃப்டி 50ல கூட டாப் 5 கெய்னர்ஸே இல்ல, வெறும் 3 கம்பெனி தான் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தாங்க. தொடர்ந்து ஐடி பங்குகள் எல்லாமே கீழே போயிட்டு தான் இருக்கு. 2008ல இப்படி மார்க்கெட் கிராஷ் வந்துச்சோ அதே மாதிரி ஐடிக்கும் ஒரு கிராஷ் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசி இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி வந்து பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ற ஒரு சில ஸ்டாக்கை பத்தியும் பார்க்க போறோம். லாஸ்டா சூப்பரான குரோத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 365 புள்ளி நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது நார்மல் தாங்க. எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஆனாவே வியாழன் வெள்ளி நம்ம மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இதை நான் வந்து எதிர்பார்த்தது தான். பேங்க்கு கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் கூட கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ், சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆட்டோ கிட்டத்தட்ட 1.25% வந்து பாசிட்டிவ், சாரிங்க இந்த நெகட்டிவ். பார்மா கிட்டத்தட்ட 0.5% நெகட்டிவ், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ், மிட் 150 கிட்டத்தட்ட 1.31% நெகட்டிவ். அதாவது இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு நெகட்டிவ் தான். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் ஓஎன்ஜிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹிண்டால்கோ இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் இண்டிகோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், எம்என்எம், பிஇஎல் ட்ரெண்ட் இருக்காங்க. இங்கே பாருங்கள், டாப் 5 கெய்னர்ஸில் 5 கம்பெனி கூட இல்லை. இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது வெறும் 3 கம்பெனி தான். அதில் 2 கம்பெனி ஃப்ளாட்டு, ஒரு கம்பெனி மட்டும் தான் கிட்டத்தட்ட 3% மேலே பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. பார்க்கலாங்க, இது நம்ம வந்து எதிர்பார்க்குறதா. நாளைக்கு மார்க்கெட் கீழே போனுச்சுன்னா நமக்கு நாளைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போக நிறைய பேர் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். நாளைக்கு மார்க்கெட் கீழே போனுச்சுன்னா இன்னமும் ப்ரைஸ்லாம் கம்மியாகும். அதனால் நம்மளுக்கு அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சில்வர் கிட்டத்தட்ட 4.5% பாசிட்டிவாக, அதே மாதிரி தான் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே பாசிட்டிவாக இருந்தாங்க. சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைப் போனாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ஆனாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிறாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட் எப்போலாம் கீழே போகுதோ அப்போலாம் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து மேலே போகும். அதனால நம்ம 2 இடத்துல முதலீடு பண்ணி வச்சுட்டோம்னா, அதாவது நம்ம ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்போலாம் மார்க்கெட் கீழே போகுதோ அப்போலாம் இது 2 பாசிட்டிவில் இருக்கும். அதனால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி இவங்களாம் கீழே போகும்போது ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஆனால் ஒரு சில டைமில் எது மேலே போனாலும் நம்ம வச்சிருக்க ஸ்டாக் மட்டும் மேலேயே போகாது. அது எல்லாருக்கும் அப்படி தான். வேறு யார் தான் அந்த ஷேர் மார்க்கெட்டில் லாபம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். பார்ப்போங்க, சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுக்கப்புறம் சடனாக கீழே போனவங்க தான் கீழே போய்ட்டு படுத்துட்டாங்க 2 பேரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறாங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போனாங்க. மறுபடியும் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டாங்க. வேதாந்தாவும் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருந்தாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போனாங்க, மறுபடியும் பாசிட்டிவ் வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தாங்க. இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜிங்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கனால சில்வர் ப்ரைஸ் எல்லாம் எப்போலாம் இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சில்வரோட ப்ரைஸ் எப்போலாம் கம்மியாகுதோ அப்போவும் இந்த 2 கம்பெனியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். என்ன வேதாந்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கடன் இருக்குது. அது வந்து ரொம்ப டேஞ்சராகவே இருக்கும். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட கம்பெனி தான். வேதாந்தாவோட சப்சிடரி தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு. இந்த 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வேதாந்தா வந்து மிகப்பெரிய கடனில் இருக்காங்க. அதுதான் இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய நெகட்டிவாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா டிமெர்ஜர் பண்ணுறதா இருக்காங்க அவங்க பிஸ்னஸை. அது இன்னும் போய்கிட்டு இருக்கு. எப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி தான். ஆனால் என்ன பிஜி ரேஷியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8க்கு மேலே போயிருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். வேதாந்தாவும் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஆனால் என்ன அந்த கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களோட ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணியும் லோன் வாங்கியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது வேதாந்தாவுக்கு. ஐடிபிஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மாதத்தில் 16% பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. அதாவது ஐடி கம்பெனி எல்லாமே லாஸ்ட் ஒரு மாதமாகவே கீழே போய்கிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூ சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலேயே ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா 2008ல் எப்படி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனிச்சோ அதே மாதிரி ஐடி செக்டர் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் லாங் டர்மாக பார்க்கும்போது இப்போ நம்மகிட்ட இருக்க ஐடி கம்பெனி எல்லாமே இருக்கட்டும், அது டிசிஎஸ்ஆர் இருக்கட்டும், விப்ரோ, ஹெச்சிசிஎல், டெக் மஹேந்திரா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதிக ஸ்கில் இல்லாமல் இருந்தாலும் இன்னுமேல போக போக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இவங்களும் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்னும் போக போக ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனி எல்லாமே வந்து மாறிக்குவாங்க. அதனால டெம்பரவரியாக இந்த மாதிரி நியூஸ் வரும்போதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போகாங்க. அது நம்ம வந்து எப்பயுமே நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். டெக்னாலஜி மாறலாம், ஆனால் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களையும் அவங்க வந்து மாற்றிக்கணும். மேபி அப்படி மாற்றிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா தான் அந்த கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும். பார்க்கலாங்க, என்ன எல்லா அனலிஸ்ட்டும் சொல்கிற மாதிரி ஐடி செக்டாரோட ப்ரைஸ்லாம் கீழே போணுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.
அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கீழே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆயில் இந்தியா அண்ட் ஓஎன்ஜிசி இந்த 2 ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. ஆயில் இந்தியா கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ், ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா 4.5% வந்து பாசிட்டிவ். குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியானனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப வருஷமாக வந்து கீழே போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் கீழே இருந்தாங்க. இப்போ குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுமே சூப்பரான கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். எப்போல்லாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து குரூட் ஆயில் பிஸ்னஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி எப்போல்லாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுதோ அப்போ இந்த கம்பெனிக்கெலாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். பார்ப்போங்க. இப்போதைக்கு குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த ஸ்டாக் மறுபடியும் அதோட ஹைக்கெல்லாம் போனுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வருண் பெவரேஜ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% நெகட்டிவ். என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து அக்குமுலேட் பண்ணு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இன்னைக்கு மார்க்கெட் கீழே போனுச்சுன்னா இவங்க கீழே வருவாங்க அப்படின்னு நல்லா தெரியும். நாளைக்கும் மார்க்கெட் கீழே போனுச்சுன்னா மறுபடியும் நாளைக்கு இவங்க கீழே போனாங்கன்னா ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால தான் வெயிட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணால் அவசரப்பட்டு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் வாங்கக்கூடாது. எப்போல்லாம் மார்க்கெட் வந்து கீழே போகுதோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை போய் வாங்கணும். ஆனால் நிறைய பேர் அப்படியே மாற்றி பண்ணுவாங்க. கீழே இருக்கிற வரைக்கும் அதை வாங்கவே மாட்டாங்க. கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அவங்க வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். இப்போதைக்கு இப்போ ஒரு 5 நாள் இருக்குது ஒரு வாரத்தில் அப்படின்னா 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு. திங்கள் செவ்வாய் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. வியாழன் வெள்ளியில் வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வியாழன் வெள்ளியில் நமக்கு ஏற்ற ஸ்டாக்லாம் கொஞ்சமாக வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி திங்கள் செவ்வாய் புதனில் நம்மளுக்கு லாபம் இருக்கும் போது விற்கதானா கூட விற்றுக்கலாம். அதேமாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருண் பெவரேஜ் வந்து லாபம் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பிஸ்னஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல ஒரு லாபம் தராங்க. எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி லாபம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போல்லாம் லோ ப்ரைஸ் போகுதோ, அதாவது அந்த 440 450 கீழே போனால் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் குவான்டிட்டி வந்து வாங்கிட்டு தான் இருப்பேன். மேபி மறுபடியும் கீழே 430 420 போனுச்சுன்னா ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்ப்பேன். வெயிட் பண்ணி பார்ப்போங்க இது என்ன ஆகுது அப்படின்னு. அடுத்தது பிஎஸ்சி. இன்றைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3200 மேலே போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரூல் கொண்டு வந்தாங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போனுச்சு. இந்த ஸ்டாக்கையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். மேபி மறுபடியும் இது நல்ல ஒரு லோ போனுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்லாம் புதுசாக வந்தப்போ அவசரப்பட்டு ஒரு ஸ்டாக்கை போய் வாங்கிடுவேன். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு 2% 3% ஏறினுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம போய் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிடுவாங்க. 20-30% கீழே போவாங்க. அப்போ தாங்க நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா எப்பயுமே ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போல்லாம் நல்ல ஒரு டவுன் வருதோ அப்போ நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் டவுன் போகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து கிடச்சிரும். மினிமம் அதோட ஹையிலேருந்து 30% கீழே போனுச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே. ஆனால் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். பார்க்கலாங்க. பிஎஸ்சி என்ன கீழே போனுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு லாஸ்ட் 5 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து டவுன் ஆகிருக்கு. இன்னொரு 20% டவுன் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். NSDL நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. நல்லா இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டான ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டாங்க. இதனால தாங்க எந்த ஒரு கம்பெனி ஐபிஓ வந்தாலும் சரி மேக்ஸிமம் 100 கம்பெனி லிஸ்ட் ஆகுதுன்னா அதில் 90லேருந்து 95 கம்பெனி லிஸ்டான ப்ரைஸை விட கீழே தான் போயிட்டு இருப்பாங்க. அதனால தான் நம்ம இப்போ ஒரு கம்பெனி வருது லிஸ்ட் ஆன உடனே வந்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா மறுபடியும் லிஸ்டிங் ப்ரைஸோட ரொம்ப கீழே போவாங்க. இப்போ தெரியுதாங்க ஏன் இப்போ இந்த ஸ்டாக்லாம் வந்து அதாவது NSDலாம் வாங்கலாமான்னு கேட்டிருக்கும்போது வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் இதுதான். பார்க்கலாங்கன்னு கீழே கூட போகலாம். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் எங்கேயே இருக்கும். கிட்டத்தட்ட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 40% இப்போ வந்து கீழே இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் கொஞ்சம் கீழே ஒரு 20% லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து கீழே போவாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹையிலே வாங்கியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். ஆனால் நல்ல சூப்பரான ஒரு கம்பெனி தான். கீழே போனால் போயிட்டு போதுங்க. மறுபடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி தான் இன்க்ரீஸ் தான் ஆகும். கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். விப்ரோ லிமிடெட் இந்த ஷேரை பற்றி கேட்டிருந்தாங்க. கரண்ட் பிரைஸ் 211 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி கம்பெனிஸில் பொறுத்த வரைக்கும் இந்த விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான க்ரோத்தில் தான் இருக்குது. அதாவது இவங்களோட சேல்ஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட் க்ரோத்தாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேல்யூஷன் படி பார்க்கும்போது நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் தான் இந்த கம்பெனியில் கொஞ்சம் வந்து நான் வந்து நெகட்டிவாக பார்க்குறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் யாராவது முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருப்பாங்க.
இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா பக்கத்தெல்லாம் போயிருக்கு. இப்போ அதே 200 ரூபா பக்கத்தில் வந்துருச்சு. இந்த கம்பெனி நீங்கள் எப்போ பார்த்துருந்தாலுமே நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது, 25 பி ரேஷியோக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போவும் அதே இதில் தான் இருக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கும். அது காரணம் என்னன்னா இவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16.8 இருக்குது. இவங்களோட ROCE 19%, ROE 16%, ROIC 26%, OP வந்து பார்த்தீங்கன்னா 19%. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஆனால் CAGR வச்சு பார்க்கும்போது சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 8%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் இப்போதைக்கு நோ ரிட்டர்னில் தான் இருந்திருக்கும், நம்ம வாங்கின ப்ரைஸில் தான் இருந்திருக்கும். இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட வருஷம் 8% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 142 ரூபாயில் இருக்காங்க. பிஜி ரேஷியோ 7.32 இருக்காங்க. பிஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.19 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.64 இருக்குது. எப்பவும் நம்ம சொல்கிறது தான், ஒரு கம்பெனி நம்ம முதலீடு பண்ணும்போது வேல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வரும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸ் growth இருக்குது அப்படின்னு பார்த்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனே வரணும். பார்க்கலாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ஒரு ஹையில் வாங்கியிருந்தாங்க. இன்னும் அந்த ப்ரைஸை இது போய் டச் பண்ணதே கிடையாது. ரொம்ப கீழே போனுச்சுன்னா நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டா தான் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். அது தாங்க ஒரே ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 இடத்துல இருந்து நம்மளால் லாபம் வந்து எடுக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு அப்படியே வாங்கிட்டு அப்படியே விட்டுறது, என்ன நடக்குமோ நடந்துட்டு போகட்டும். அப்படி நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும். இல்லை நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அக்குமுலேட் பண்ண அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆகுதுன்னா அப்போ நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது 2 வழியில் நம்மளால் லாபம் வந்து எடுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து வேணும். கைனஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க. டிசைன் பண்ணுறது, ப்ராசஸ் இன்ஜினியரிங், இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், லைஃப் சைக்கிள் சப்போர்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏரோஸ்பேஸு, டிஃபென்ஸு, அவுட்டர் ஸ்பேஸு, நியூக்ளியரு, மெடிக்கல், ரயில்வேஸு, ஐடி, இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்டுக்கும் இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் பொறுத்த வரைக்கும் லைட்டிங்கு, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸு, EV காம்பனன்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வே அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்னல் எக்யூப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டமும் எக்ஸ்ரே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களால நல்லா வந்து புரிஞ்சிக்க முடியும். சூப்பரான ஒரு கம்பெனி கூடங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ்ஸு. மேக்ஸிமம் எங்கெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து இருக்கும். இவங்களோட பிஸ்னஸ் இந்தியாவில் 90%, யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5%, நார்த் அமெரிக்காவில் 3%, அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்க கிட்ட R&D டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 3916 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7700 ரூபாய்க்கு மேலே போன இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3916 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 67 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 29, புக் வேல்யூ 698 ரூபாய். ROCE 14%, ROE 10%, ROIC 20%, OPM 16% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 2853 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.75 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.19 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.62 வந்து இருக்காங்க. இப்போதைக்கு அதோட ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2019 இவங்களோட சேல்ஸ் 364 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடியாகவும் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது மார்ச் 2025 சேல்ஸ் 2722 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 293 கோடியாக இருந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து பாருங்கள் வருஷம் இவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு, நெட் ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 10% இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 12 மாற்றிருக்காங்க, இப்போ 15 வந்திருக்காங்க. மேபி மார்ச் 2026 16% மாறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு கம்பெனி சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் அதிகமானதுக்கப்புறம் ஓபிஎம் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்காங்க. இல்லைனா போக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓபிஎம் பர்சன்டேஜ் அதிகமாகுதுன்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது நம்ம CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 3 வருஷத்தில் 57% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 வருஷத்தில் 65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா வருஷம் 65% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 4% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% மேலே வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ்.
ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட 53.46% இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 8.87%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 16.73% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 20.93% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. லாஸ்ட் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அண்ட் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிள் கிட்டத்தட்ட 8% வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இப்போ கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2022 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 425% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 7,700 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போதைக்கு 4,000 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படிங்கிறது 4,000 தான். இப்போ அந்த 4,000 கட் பண்ணி கீழே போயிருக்கு. பார்க்கலாங்க, மார்க்கெட்டு ஃபுல்லாக இப்போ கீழே போகுதுன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மறுபடியும் கீழே போணுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நமக்கு இருக்கும். பார்ப்பாங்க, சூப்பரான ஒரு கம்பெனி தான். இப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போனால் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டெக்ஸும் டவுன் தான். நாளைக்கும் கொஞ்சம் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு நாளைக்கு வந்து காத்திருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.